ஓம் சாந்தி. டிசம்பர் 22, 2023. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் புத்தியின் யோகம் உங்கள் ஷரீரத்திலிருந்தும் ஷரீர உறவினர்களிடமிருந்தும் துண்டிக்கப்படும் பொழுதே ஒரே ஒரு தந்தையின் மீது கலப்படமற்ற அன்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களின் ஓட்டப்பந்தயம் என்ன? அந்த ஓட்டப்பந்தயத்தில் முன்னேறி செல்வதற்கான அடிப்படை என்ன? பதில்: உங்கள் ஓட்டப்பந்தயம் சிறப்பு சித்தி எய்துவதாகும். உங்கள் புத்தியின் யோகமே இந்த ஓட்டப்பந்தயத்தின் அடிப்படையாகும். உங்கள் புத்தியின் யோகம் எவ்வளவுக்கு அதிகமாக தந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளதோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் 21 பிறவிகளுக்கு நிலையான அமைதியும் சந்தோஷமும் என்னும் அசைக்க முடியாத ராஜ்யத்தை பெறுவீர்கள். அதற்காக தந்தை உங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார். குழந்தைகளே, உறக்கத்தை வென்றவர்கள் ஆகுங்கள். 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நினைவில் நிலைத்திருந்து தொடர்ந்தும் இப்பயிற்சியை அதிகரியுங்கள். உங்கள் நினைவிற்கான பதிவேட்டை வைத்திருங்கள். பாடல்: அவர் எங்களை பிரியவும் மாட்டார். அவரின் மீதுள்ள எங்கள் அன்பு எங்கள் இதயங்களிலிருந்து பிரியவும் முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். ஆல்பர்ட் என்பது அன்பின் மற்றொரு பெயராகும். குழந்தைகளாகிய உங்கள் அன்பு இப்பொழுது எல்லையற்ற தந்தையான சிவனுடன் கட்டுண்டுள்ளது. பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமாகிய நீங்கள் அவரை தாதா என்று அழைக்கின்றீர்கள். தனது தந்தையினதும் பாட்டனாரினதும் தொழிலை அறியாத எந்த மனிதரும் இருக்க முடியாது. வேறெந்த நிறுவனத்திலும் தாங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் என்று கூறுகின்ற பலர் இருப்பதில்லை. தாய்மார்கள் குமாரிகள் அல்ல. ஆகவே நீங்கள் ஏன் உங்களை பிரம்மா குமாரிகள் என்று அழைக்கின்றீர்கள்? நீங்கள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள். பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமாகிய நீங்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள். நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு தந்தையின் புத்திரிகள் ஆவீர்கள். நீங்கள் பிரம்மாவின் தொழிலையும் அறிந்திருக்க வேண்டும். பிரம்மா யாரது குழந்தை ஆவார்? சிவனின் குழந்தை. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரே சிவனின் 3 குழந்தைகள். அவர்கள் சூட்சும உலகவாசிகள். எவ்வாறாயினும் பிரஜாபிதா பிரம்மா ஒரு பௌதீக உலகவாசியாகவே இருக்க வேண்டும். தாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள் என்று கூறுகின்ற பல குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பௌதிக படைப்புகளாக இருக்க முடியாது. அவர்கள் கர்ப்பப்பையின் மூலமாக பிறந்த படைப்புகள் அல்ல. உங்களில் பலர் எவ்வாறு பிரம்மா குமார்களும் குமாரிகளும் என்று அழைக்கப்படுகின்றீர்கள் என்று மக்கள் கேட்பதும் இல்லை. தாய்மார்களும் பிரம்மா குமாரிகள் என்று அழைக்கப்படுவதால் பிரம்மாவின் குழந்தைகள் நிச்சயமாக வாய்வழி தோன்றல்களே. அவர்கள் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் ஆவார்கள். கடவுள் யார்? அவர் படைப்பவராகிய பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவர் எதனை படைக்கின்றார்? அவர் சொர்க்கத்தை படைக்கின்றார். ஆகவே அவர் நிச்சயமாக தனது பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் சொர்க்க ஆஸ்தியை கொடுப்பார். அவருக்கு ஒரு ஷரீரம் தேவை. அதனால் அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும். அவருக்கு இந்த தலைப்பை வெறுமனே கொடுக்க முடியாது. சிவ் பாபா இங்கு அமர்ந்திருந்து பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களுக்கு மீண்டும் ஒரு முறை ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஏனெனில் அவர் மீண்டும் ஒரு முறை சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். இல்லாது விட்டால் இத்தனை பிரம்மா குமார்களும் குமாரிகளும் எங்கிருந்து வருவார்கள்? அவ்வாறு கேட்பதற்கான தைரியம் எவருக்கும் இல்லாதது ஓர் அற்புதமே ஆகும். பல நிலையங்கள் உள்ளன. அவர்கள் கேட்க வேண்டும், நீங்கள் யார்? எங்களுக்கு உங்கள் அறிமுகத்தை கொடுங்கள். நீங்களே பிரஜாபிதா பிரம்மாவின் புத்திரர்களும் புத்திரிகளும் என்பதும் சிவனின் பேரர்களும் பேத்திகளும் என்பதும் தெளிவானதாகும்.
நாங்கள் அவரது குழந்தைகள் ஆகியுள்ளோம். நாங்கள் அவரை நேசிக்கின்றோம். ஷிவ் பாபாவும் கூறுகின்றார், உங்கள் அன்பை, அதாவது உங்கள் புத்தியின் யோகத்தை மற்ற அனைவரிடமிருந்தும் அகற்றி அதனை என்னுடன் மாத்திரமே இணைத்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு பிரம்மாவின் மூலமாக ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாகிய நீங்கள் நான் கூறுவதை கேட்கின்றீர்கள். இது மிகவும் இலகுவானதாகும், நேரடியானதும் ஆகும். குறைந்தபட்சம் கேளுங்கள். ஆகவே இது ஒரு மாட்டுத் தொழுவமாகும். சமய நூல்களில் பிரம்மாவின் மாட்டுத் தொழுவம் நினைவு கூறப்பட்டுள்ளது. உண்மையில் அது சிவ் பாபாவின் மாட்டுத் தொழுவமாகும். சிவ் பாபா இந்த நந்தியில், அதாவது எருதில் பிரவேசிக்கின்றார். ஆனால் மாட்டுத் தொழுவம் என்ற வார்த்தையின் காரணமாக அவர்கள் சமய நூல்களில் ஒரு பசுவை காட்டியுள்ளார்கள். சிவனின் பிறந்த நாள் ஜெயந்தி உள்ளதால் சிவன் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். அவர் நிச்சயமாக ஒருவரின் ஷரீரத்திற்குள் பிரவேசித்திருப்பார். இதுவே தந்தையான கடவுளின் பாடசாலை என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடவுள் சிவன் பேசுகின்றார். அவரே ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் ஆவார். கிருஷ்ணர் தூய்மையானவரே. அவர் ஏன் தூய்மையற்ற ஷரீரத்திற்குள் பிரவேசிப்பதை பற்றி அக்கறைப்பட வேண்டும்? தொலைதூரவாசி அந்நிய தேசத்திற்கு வந்தார் என்று பாடப்பட்டுள்ளது. ஷரீரமும் அந்நியமானது, அதாவது அது அவருக்கு சொந்தமானது அல்ல. ஆகவே சிவ் பாபாவே அவரை நிச்சயமாக படைத்திருக்க வேண்டும். அவ்வாறே மனித உலகம் உருவாக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் பாப்தாதா என்பதையே அது நிரூபிக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மா மாயையை வெல்கின்றார் என்பதால் அவர் மகாவீரராகிய ஆதிதேவர் ஆவார். ஜெகதம்பாலும் நினைவு கூறப்பட்டுள்ளார். ஸ்ரீ லக்ஷ்மியும் நினைவு கூறப்பட்டுள்ளார். ஜெகதம்பாலே பிரம்மாவின் புத்திரியான சரஸ்வதி என்பதை உலகம் அறியாது. அவர் ஒரு பிரம்மா குமாரி ஆவார். இவரும் ஒரு பிரம்மா குமாரி ஆவார். சிவ் பாபா அவரை பிரம்மாவின் வாயின் மூலமாக தனக்கு உரியவர் ஆக்கியுள்ளார். உங்கள் அனைவரதும் புத்தியின் அன்பு இப்பொழுது அவருடனேயே உள்ளது. கடவுளை நேசியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மற்ற அனைவருடனும் துண்டித்து ஒரே ஒருவருடன் அதனை இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரே ஒருவரே கடவுள். ஆனால் அவர்கள் அவரை அறிய மாட்டார்கள். அவர்கள் எவ்வாறு அவரை அறிந்து கொள்ள முடியும்? தந்தை வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது மாத்திரமே நம்பிக்கை இருக்க முடியும். இக்காலத்தில் ஆத்மாவே பரமாத்மா என்ற அனைவருக்கும் அவர்கள் கற்பித்துள்ளார்கள். இதன் காரணமாகவே அவர்களின் உறவு முறை துண்டிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளாகி நீங்கள் சத்திய நாராயணனின் உண்மை கதையை கேட்கின்றீர்கள். அவர் சுக தேவரும் நீங்கள் வியாசர்களும் ஆவீர்கள். வியாசர் என்ற பெயர் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் மனிதனாக இருந்தவர். ஆனால் நீங்களோ உண்மையான வியாசர். நீங்கள் உருவாக்கியுள்ள கீதையும் அழிக்கப்படும். இப்பொழுது உண்மையானதும் பொய்யானதுமான கீதைகள் உள்ளன. சத்திய பூமியில் பொய்மை என்னும் குறிப்பே கிடையாது. நீங்கள் தாதாவிடமிருந்து பாட்டனாரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அது இந்த பாபாவின் சொத்து அல்ல. சொர்க்கத்தை படைப்பவர் சிவ் பாபாவே அன்றி பிரம்மா அல்ல. பிரம்மாவே மனித உலகை படைப்பவர் ஆவார். பிராமண குலம் பிரம்மாவின் கமல வாயின் மூலமாக படைக்கப்பட்டது. நீங்கள் சிவனின் பேர குழந்தைகள், அதாவது நீங்கள் இறை சமுதாயத்தினர் ஆவீர்கள். அவர் உங்களை தனக்கு உரியவர்கள் ஆக்கியுள்ளார். நீங்கள் குருவின் பேர குழந்தைகள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது சத்குருவின் பேரர்களும் பேத்திகளும் ஆவீர்கள். பேரன்களும், அதாவது ஆண்கள் மட்டுமே இருக்கிறார்கள், பேத்திகள் இருப்பதில்லை. ஒரே ஒரு சிவ் பாபா மாத்திரமே சத்குரு ஆவார். சத்குரு இல்லாததால் காரிருள் சூழ்ந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. பிரம்மா குமார்கள் குமாரிகள் என்ற உங்கள் பெயர் மிகவும் அற்புதமாகும். தந்தை அதிகளவு விளங்கப்படுத்துகின்றார்.
ஆனாலும் சில குழந்தைகள் புரிந்து கொள்வதே இல்லை. தந்தை கூறுகின்றார், எல்லையற்ற தந்தையான என்னை அறிந்து கொள்வதனால் நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள். சத்திய திரேதா யுகங்களில் சூரிய சந்திரவம்ச ராஜ்யங்கள் உள்ளன. அதன் பின்னர் ராவண ராஜ்யத்தில் பிரம்மாவின் இரவு ஆரம்பமாகிறது. நீங்கள் நடைமுறை ரீதியில் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் ஆவீர்கள். நெய் ஆறுகளும் பால் ஆறுகளும் பாய்கின்ற சத்யுகம் மாத்திரமே சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. இங்கே உங்களால் நெய்யை கூட பெற முடியாதுள்ளது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது இப்பழைய உலகம் முடிவடைய உள்ளது. ஒரு நாள் இந்த வைக்கோற் போர் தீமூட்டப்பட்டு அனைத்தும் அழிக்கப்படும். அந்நேரத்தில் உங்களால் என்னிடமிருந்து ஆசியை பெற இயலாதிருக்கும். நான் வரும்பொழுது நான் நிச்சயமாக ஒரு ஷரீரத்தை கடனாக பெற வேண்டும். எனக்கு ஒரு கட்டிடம் தேவையாகும். களிப்பூட்டும் வகையில் விளங்கப்படுத்துவதில் பாபா மிகவும் சிறந்தவர். நீங்கள் இப்பொழுது என்னிடமிருந்து அனைத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். 84 பிறவிகளை எடுப்பவர்கள் யார்? அனைவருமே அவற்றை பெறமாட்டார்கள். நிச்சயமாக முதலில் வருகின்ற தேவர்களே 84 பிறவிகளை எடுப்பார்கள். நான் இப்பொழுது அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். நான் பாரதத்தை நரகத்திலிருந்து சொர்க்கமாக்குவதற்கு மீண்டும் ஒரு முறை வருகின்றேன். நான் அதற்கு விடுதலை அளிக்கின்றேன். பின்னர் நான் வழிகாட்டியாகி உங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றேன். நான் ஜோதி, அதாவது ஜுவாலை வடிவம் என்றும் அழைக்கப்படுகின்றேன். ஜோதி வடிவமும் வர வேண்டும். அவரே கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்கள் தந்தையாவேன். என்னுடைய ஒளி என்றும் அணைவதில்லை. அது நெற்றியின் மத்தியில் வசிக்கின்ற நட்சத்திரமாகும். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் ஒரு ஷரீரத்தை நீக்கிவிட்டு மற்றொன்றை பெறுகின்றனர். ஆகவே 84 பிறவிகளின் அழிவற்ற பாகம் நட்சத்திரமான ஆத்மாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். பின்னர் முதல் இலக்கத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கின்றனர். அரசரையும் அரசியையும் போன்று பிரஜைகளும் இருக்கிறார்கள். வேறு எவ்வாறு ஆத்மாவில் அவ்வாறான ஒரு பாகம் பதிவு செய்யப்பட்டிருக்க முடியும்? இதுவே அதி அற்புதமான ஆழமான ரகசியம் என அழைக்கப்படுகிறது. மனித உலகின் ஆத்மாக்கள் அனைவரிலும் ஒரு பாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவர் கூறுகின்றார், எனக்குள் இந்த பாகம் உள்ளது. அதுவும் அழிவற்றதாகும். அதில் எந்த மாற்றமும் இருக்க முடியாது. பிரம்மா குமார்களும் குமாரிகளும் எனது பாகத்தை அறிவார்கள். பாகமே சுய தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. சுய சரிதை என்று அழைக்கப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மா இருப்பதனால் ஜெகதம்பாவும் இருக்க வேண்டும். அவரும் சூத்ரரிலிருந்து பிராமணராக மாறியுள்ளார். உங்களுக்கு தந்தையின் மீது அன்பு உள்ளதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். ஒரே ஒருவர் மீது மாத்திரமே உங்கள் அன்பு உள்ளது. கலப்படமற்ற அன்பு கொள்வதற்கு நீண்ட காலம் எடுப்பதில்லை. எவ்வாறாயினும் பூனையான மாயையும் குறைந்தவள் அல்ல. சில பெண்கள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்கிறார்கள். நாங்கள் சிவ் பாபாவின் மீது அன்பு கொள்ளும் பொழுது மாயை பொறாமை கொள்வதால் புயல்களை ஏற்படுத்துகின்றாள். நீங்கள் தாயக்கட்டையில் 2 ஆறுகளை போட விரும்புகின்றீர்கள். ஆனால் மாயையோ அதில் குறுக்கீடு செய்கின்றாள். நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்பத்துடன் வாழ்வதால் உங்களுக்கு கூறப்படுகிறது, உங்கள் புத்தியின் யோகத்தை உங்கள் ஷரீரத்திலிருந்தும் ஷரீர உறவினர்களிடமிருந்தும் துண்டித்து என்னை நினைவு செய்யுங்கள். நானே உங்கள் அதி அன்பிற்கினிய தந்தையாவேன். நீங்கள் எனது ஸ்ரீமத்தை பின்பற்றினால் நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குவேன். பிரம்மாவின் வழிகாட்டல்கள் மிகவும் பிரபல்யமானவை. ஆகவே நிச்சயமாக
பிரம்மாவின் குழந்தைகளின் வழிகாட்டல்களும் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக இருக்கும். அவர்களும் அதே வழிகாட்டல்களையே கொடுப்பார்கள். தந்தை மாத்திரமே உங்களுக்கு முழு உலகின் செய்திகளையும் கூறுகின்றார். நீங்கள் உங்கள் குழந்தைகள் போன்றோரை பராமரிக்கலாம். ஆனால் உங்கள் புத்தியின் யோகம் தந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்கட்டும். இது ஒரு இடுகாடு என்றும் நீங்கள் தேவதைகளின் பூமிக்கு செல்கின்றீர்கள் என்றும் கருதுங்கள். இது மிகவும் எளிமையானது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். உங்கள் புத்தியின் யோகத்தை வேறு எந்த ஷரீரதாரியிடமோ அல்லது சூட்சும தேவரிடமோ இணைக்காதீர்கள். தந்தை ஒரு முகவராக இருந்து இதனை உங்களுக்கு கூறுகின்றார். ஆத்மாக்கள் நீண்ட காலமாக பரமாத்மாவிடமிருந்து பிரிந்திருந்தார்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. தேவர்களே நீண்ட காலமாக பிரிந்திருந்தார்கள். அவர்களே முதலில் தங்கள் பாகங்களை நடிக்க வந்தவர்கள் ஆவார்கள். முகவரான சத்குருவை நீங்கள் கண்டுகொண்ட பொழுது அழகிய சந்திப்பு இடம்பெற்றது. முகவராக அவர் கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்வதுடன் நீங்கள் காம சிதையிலிருந்து அகன்று ஞான சிதையில் அமர்வீர்கள் என சத்தியம் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். அத்தகைய அதி அன்பிற்கினிய தந்தையை நீங்கள் எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்கள் என்னும் பதிவேட்டை உங்களுடன் வைத்திருங்கள். ஒரு பெண் தனது கணவனை இரவு பகலாக நினைவு செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், ஓ உறக்கத்தை வென்ற குழந்தைகளே, இப்பொழுது 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் முயற்சி செய்யுங்கள். இவ்வாறாக ஆரம்பித்து பின்னர் அதனை அதிகரியுங்கள். என்னுடன் யோகம் செய்தால் நீங்கள் சிறப்பு சித்தி எய்துவீர்கள். இது புத்தியின் ஓட்டப்பந்தயமாகும். இதற்கு காலம் எடுக்கும். நீங்கள் சிறப்பு சித்தி எய்துவீர்கள். இது புத்தியின் ஓட்டப்பந்தயமாகும். இதற்கு காலம் எடுக்கும். உங்கள் புத்தியின் யோகத்தின் மூலமாக மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பின்னர் நீங்கள் 21 பிறவிகளுக்கு அசைக்க முடியாத நிலையான அமைதி நிறைந்த சந்தோஷ ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள். நீங்கள் இதனை முன்னைய கல்பத்திலும் ஆட்சி செய்தீர்கள். இப்பொழுது உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை மீண்டும் ஒரு முறை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்களே ஒவ்வொரு கல்பத்திலும் சொர்க்கத்தை உருவாக்கி பின்னர் அங்கே ஆட்சி செய்பவர்கள். பின்னர் மாயை எங்களை நரகவாசிகள் ஆக்குகின்றாள். நாங்கள் இப்பொழுது ராமரின் சமுதாயத்தினர் ஆவோம். நாங்கள் அவரை நேசிக்கின்றோம். தந்தை எங்களுக்கு அவரது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர். நாங்கள் அவரின் குழந்தைகள் ஆதலால் நாங்கள் ஏன் நரகத்தில் இருக்கின்றோம்? நாங்கள் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் சொர்க்கத்தில் இருந்தோம். தந்தையே சொர்க்கத்தை படைத்தார். பிரம்மா குமார்களும் குமாரிகளுமே அனைவருக்கும் வாழ்க்கை தானத்தை கொடுப்பவர்கள். மரணம் நியதியற்ற முறையில் வந்து அவர்களின் வாழ்க்கையை முடிக்க முடியாது. அவர்கள் அகால மரணத்தை அனுபவம் செய்ய மாட்டார்கள். அங்கே அகால மரணம் ஏற்படுவது என்பது அசாத்தியமாகும். அங்கே அழுவதும் இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு பிறப்பெடுக்கின்றார் என்பதை நீங்கள் காட்சிகளில் கண்டுள்ளீர்கள். அந்நேரத்தில் ஒளி சூழ்ந்திருக்கும். அவரே சத்யுகத்தின் முதல் இளவரசராவார். கிருஷ்ணரே முதலிலக்க சத்தோபிரதான ஆத்மா ஆவார். அதன் பின்னர் அவர் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்கின்றார். பின்னர் அவரது ஷரீரம் தமோவாகி அது முற்றிலும் சீர்கெட்ட நிலையை அடையும் பொழுது அவர் அந்த ஷரீரத்தை நீக்கி மற்றொன்றை பெறுகின்றார். இது இங்கேயே பயிற்சி செய்யப்படுகிறது. பாபா, நான் உங்களிடம் வருகின்றேன். பின்னர் நான் அங்கிருந்து சொர்க்கத்திற்கு சென்று புதியதோர் ஷரீரத்தை பெறுவேன். நான் இப்பொழுது பாபாவிடம் திரும்பிச் செல்ல வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின்
அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. அக்கால மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு அனைவருக்கும் வாழ்க்கை தானத்தை கொடுக்கின்ற சேவையை செய்யுங்கள். ராவண சமுதாயத்தை ராமரின் சமுதாயம் ஆக்குங்கள். 2. உங்கள் இதயத்தின் அன்பு ஒரே ஒரு தந்தையின் மீதே இருக்கட்டும். உங்கள் புத்தியின் யோகம் அலை பாய்வதை அனுமதிக்காதீர்கள். உறக்கத்தை வென்று நினைவு செய்வதை தொடர்ந்தும் அதிகரியுங்கள். ஆசீர்வாதம். சகல பேறுகளாலும் நிறைந்தவராகி ஸ்ரீமத்திற்கு ஏற்ப ஆம் எனது பிரபுவே என கூறுவதன் மூலம் தந்தை உங்கள் முன்னால் பிரசன்னமாகுவதை அனுபவம் செய்வீர்களாக. ஆம் எனது பிரபுவே, ஆம் எனது பிரபுவே என தந்தையின் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு முறை நீங்கள் கூறுகின்ற பொழுதும் ஒவ்வொன்றுக்காகவும் தந்தை குழந்தைகளாகிய உங்கள் முன்னால் பிரசன்னமாகின்றார். தந்தை பிரசன்னமாகின்ற பொழுது எந்த வகையிலும் எந்த குறைபாடும் இருக்காது என்பதால் நீங்கள் சதா நிறைந்திருப்பீர்கள். அருள்பவர் மற்றும் பாக்கியத்தை அருள்பவர் இரண்டையும் அடைகின்ற பாக்கிய நட்சத்திரம் உங்கள் நெற்றியில் பிரகாசிக்க ஆரம்பமாகும். ஸ்லோகம். கடவுளின் ஆஸ்திக்கு உரிமை உடையவர் ஆகினால் எந்த தங்கி இருத்தலும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி.